நான் கைதி நம்பர் 302. அவன் தான் ஒரு மில்லியனர் ஆக போறதா சொல்லிட்டு இருந்தான். அதான் நான். அவன் போய் சொல்றான். நான் எதுவுமே செய்யல. நாங்க மருமகன்னு மரியாதையையும் பணத்தையும் கொடுத்தோம். ஆனா நீ இந்த குடும்பத்து பெண்ணையே தப்பான பார்வையில பாத்திருக்க. கடந்த 3 வருஷமா எந்த தப்பும் செய்யாம இந்த ஜெயில நான் அழுகி போயிருக்கேன். நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு கண்ணா. நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பியே. உன்னோட எதிரிகளோட கிஃப்ட் இது, ஒரு டிவைஸ். அப்புறம் அனுஷ்கா உன்னை லஞ்ச் கூப்பிடாம இருந்திருந்தா நான் உன்னை பிக்கப் பண்ண வந்தே இருக்க மாட்டேன். உனக்கு வர இஷ்டம் இருந்தா கார்ல ஏறு. இந்த டிவைஸோட ரிமோட் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் இவங்களை சகிச்சுட்டு தான் ஆகணும். இனிமே இந்த வீட்டுல அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் இருக்காது. இன்னைக்கு உன்னோட வேலை அந்த அசிங்கத்தை எல்லாம் சுத்தம் செய்யறது தானே. அப்புறம் ஏன் நீ அதை செய்யல? ஞாபகம் வச்சுக்கோ, இது ஜெயில். ஜென்டாலோட மருமக வீடு கிடையாது. நீ எங்க நாய். நாய். இங்க பாரு, உன்னோட மாமனார் வீட்டுக்காரங்க உன்னை திருத்துறதுக்காகத்தான் இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. புரிஞ்சுதா? இப்ப ஷாக் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடி ஆயிக்கோ. கரண்ட் ஷாக்கை இன்னும் வேகமா கொடுங்கடா. நான் கைதி நம்பர் 302. என்னால நம்பவே முடியல. இந்த நரகத்துல நான் 3 வருஷத்தை கழிச்சிட்டேன். நான் கிரிஷ் கண்ணா. நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு கண்ணா. நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பியே. கடந்த 3 வருஷமா எந்த தப்பும் செய்யாம இந்த ஜெயில நான் அழுகி போயிருக்கேன். இப்ப எதுவுமே சும்மா கிடைக்கிறது இல்ல. தேங்க்யூ. நான் கிளம்புறேன். என்ன ஆகுது? உன்னோட எதிரிகளோட கிஃப்ட் இது, ஒரு டிவைஸ். இதோட சிப்பு ஒவ்வொரு செகண்டும் உனக்குள்ள கரண்ட் பாய வைக்கும். உன்னை கண்ட்ரோல் பண்ண ஒரே வழி இந்த ரிமோட் மட்டும்தான். இதை நினைச்சா எப்ப வேணாலும் உன்னை முடக்கி போடும், எப்ப வேணும்னாலும் உன்னை கொல்லும். நீ இங்க இருந்து ரிலீஸ் ஆகிடலாம், ஆனா உன் வாழ்க்கை முழுக்க உனக்கு ரிலீஸே கிடையாது. புரிஞ்சுதா? அந்த ரிமோட் யார்கிட்ட இருக்கு? அது உன்னோட ஓனர் வைஃப் கிட்ட இருக்கு. அவங்களை எப்பவும் கோவப்படுத்திடாத. கிளம்பு. உன்னை கூட்டிட்டு போக கார் வந்துருச்சு. டைம் வேஸ்ட் பண்ணாத. கிளம்பு. சீக்கிரம் கிளம்பு. அடடடடா, உன்னோட நிலைமைய பாரு மாமா. நீங்க அப்படியே கூன் விழுந்து போயிருக்கீங்க. உங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. கண்ணுக்கு கீழே கருவளையம் விழுந்திருக்கு. நீங்க பாக்குறதுக்கு கிரிஷ் கண்ணா மாதிரியே இல்ல. என்னோட இந்த நிலைமைக்கு ஜெண்டால் குடும்பம் மட்டும்தான் காரணம். அதை விட நீ என்னோட திங்ஸ் எடுத்தா உன் கை அழுக்காகிடும். என்னோட சுமைய நானே தூக்கி பழகி போச்சு. அதையும் நானே பாத்துக்கிறேன். தேங்க்யூ மேடம். நீ என்ன சொன்ன? அதை இன்னொரு தடவை சொல்லு. ஏன் என்ன மேடம்னு கூப்பிடுறீங்க மாமா? 3 வருஷம் ஜெயில இருந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தேவையில்லாத டிராமா பண்ணி மத்தவங்களை கிண்டல் பண்ண கத்துக்கிட்டீங்களா? என் முட்டாள்தனமான டிராமாவா? என்ன வேலைக்கார மாதிரி நடத்துறது தானே சிண்டால் குடும்பத்தோட ஹாபி. இது எனக்கு பழகி போச்சு. ஷட் அப். டோன்ட் புல்ஷிட் மீ. உனக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நீ தான் காரணம். அதனால என்கிட்ட இந்த டிராமா எதையும் பண்ணாத. இதெல்லாம் செய்யாத. இந்த விக்டிம் கார்டு யூஸ் பண்றது வேஸ்ட். நான் உன்னை தள்ளியே இருக்க சொன்னேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இங்க இருந்து போயிடு ப்ளீஸ். இதுக்கு நீ கண்டிப்பா அனுபவிப்ப. என்ன நினைச்ச? உன்னை மாதிரி ஒரு பிச்சைக்காரனை நான் காதலிச்சேனா?
நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? ஒரு வீட்டு மாப்பிள, அவ்வளவுதான். எங்க கம்பெனியோட 30% ஷேர் உனக்கு கிடைக்க நான் எப்பவுமே விட மாட்டேன். நெவர். அதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன், எந்த எல்லைக்கும் போவேன். அப்படியா? நீ என்ன பண்ணுவ? பார்க்கணுமா? மாமா ப்ளீஸ் வேண்டாம். மாமா ப்ளீஸ். மாமா மாமா நீ என்ன பண்ற? நான் உன்னதான் கேட்கிறேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ப்ளீஸ் என்ன நம்புங்க, நான் எதுவுமே செய்யல. அவன் தான் ஒரு மில்லியனர் ஆக போறதா சொல்லிட்டு இருந்தான். அதான் நான். அவன் போய் சொல்றான். நான் எதுவுமே செய்யல. நான் உண்மையை தான் சொல்றேன். ப்ளீஸ் என்ன நம்புங்க. நாங்க மருமகன்னு மரியாதையையும் பணத்தையும் கொடுத்தோம். ஆனா நீ இந்த குடும்பத்து பெண்ணையே தப்பான பார்வையில பார்த்திருக்க. நீ ஒரு அசிங்கமான மனுஷன். இதுக்கு உனக்கு இதுதான் சரியான பரிசு. அனுஷ்கா, அனன்யா, ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் எதுவுமே செய்யல. உன்னோட இந்த அசிங்கமான வாயால என் பேரை சொல்லாத. உன்னை நினைச்ச எனக்கு அசிங்கமா இருக்கு. இன்னைக்கு நீ எல்லா எல்லைகளையும் தாண்டிட்ட கிரிஷ். உன்னோட 30% ஷேர் கேன்சல். நீ இந்த கம்பெனியோட போர்டு மெம்பரா இருப்பியா இல்லையாங்கிறதே அடுத்த போர்டு மீட்டிங்ல தான் டிசைட் பண்ணுவோம். அனு, மத்தவங்க பார்வைக்கு அவன் நம்ம வீட்டு மருமகன். அவனை போர்டு மீட்டிங்ல இருந்து தூக்குனா நமக்கு தான் அசிங்கம். ஆனா இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வர்றதுக்கு அவனுக்கும் பெரிய பங்கு இருக்கு. அதனால அவனுக்கு நாம ஒரு சான்ஸ் கொடுக்கணும். என்ன சான்ஸ்? நம்ம கம்பெனியோட ஆபீஸ் சிங்கப்பூர்ல ஓபன் ஆகுது. அதனால அவனை 3 வருஷத்துக்கு சிங்கப்பூருக்கு அனுப்பி வைப்போம். அவன் அங்க தன்னோட ஹார்ட் ஒர்க்கையும் டிசிப்ளினையும் நிரூபிச்சா மறுபடியும் இவனை குடும்பத்துல ஒருத்தனா சேர்த்துக்கலாம். இல்லனா நீ அவனை டைவர்ஸ் பண்ணிடு. உங்க இஷ்டமா? அனுஷ்கா, இதை நம்பாத. நான் எதுவுமே செய்யல. நான் உண்மையை தான் சொல்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ் அனுஷ்கா. நம்ம கம்பெனி டாப் 5 லிஸ்ட்ல வர முக்கியமான நாள் இன்னைக்கு இல்லாம இருந்திருந்தா, அப்புறம் அனுஷ்கா உன்னை லஞ்ச் கூப்பிடாம இருந்திருந்தா, நான் உன்னை பிக்கப் பண்ண வந்தே இருக்க மாட்டேன். உனக்கு வர இஷ்டம் இருந்தா கார்ல ஏறு. அவ என்ன லஞ்சு கூப்பிட்டாளா? ஏன் இவ்வளவு பாசம்? இது என்ன அசிங்கப்படுத்த புது வழியா? இதெல்லாம் ஏதோ சதியோட ஒரு பகுதியா? உனக்கு வர இஷ்டம் இருந்தா ஏறு. இந்த டிவைஸோட ரிமோட் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் இவங்களை சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வழி எப்பவுமே தனித்தனி ஆயிடும். அட கிரிஷ், நீ ரொம்ப இளைச்சு போயிட்ட. உன்னோட ட்ரிப் எப்படி இருந்ததுப்பா? அம்மா உன்னை நினைச்சு கவலைப்படுறாங்க. ஆனா நீ இன்னும் உன்னோட ஆட்டிடியூட காட்டிட்டு தான் இருக்க. அவங்க என்ன நினைச்சு கவலைப்படுறாங்க? அவங்க எதுக்காக கவலைப்படுறாங்க? நான் நல்லா இருக்கேனான்னு பார்க்கவா? இல்ல நான் எப்படி இன்னும் உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சுக்கவா? எனக்கு ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க சார்? ஏன்னா உன்னோட மாமனார் மாமியார் எங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, கிருஷ்கண்ணாவை நல்லா கவனிச்சுக்க சொல்லி. நாம ஒரு பொய் கேஸ் போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்புனது அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? மாமா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாங்க உங்க குடும்பம். உங்களை பத்தி நாங்க எப்படி அப்படி யோசிப்போம்? இன்ஃபேக்ட் நாங்க 3 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க திரும்பி வருவீங்கன்னு. அதுவும் டெட் பாடியா? நீ சொல்றது சரிதான். ஜெயில இருந்து நானும் நிறைய கத்துக்கிட்டேன். எது தப்பு எது சரின்னு. அன்னைக்கு அனுஷ்கா என்கிட்ட கம்பெனியோட 30% ஷேர் கொடுக்கணும்னு சொன்னான். ஆனா நான் திடீர்னு ஜெயிலுக்கு போயிட்டேன். நான் சொல்றது சரிதானே? நீங்க என்ன நினைச்சீங்க? எனக்கு இதெல்லாம் பத்தி எப்பவுமே தெரியாதுன்னு நினைச்சீங்களா? உன்னோட இந்த லூசுத்தனமான பேச்சை நிறுத்து. நாங்க உனக்கு பெரியவங்க. எங்களை பத்தி எப்படி இப்படி ஒரு தப்பான பழிய போடுற? பெரியவங்களா இருக்கிற தகுதியை நீங்க எப்பவோ இழந்துட்டீங்க. அப்புறம் நீங்க எல்லாரும்
நீங்க எல்லாரும் என்ன பார்த்து பயந்தீங்க. நான் இந்த வீட்ல இருந்தா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஜெயிலுக்கு அனுப்புனீங்க. இதுதான் உண்மை. என் அப்பா கிட்ட இப்படி பேச உனக்கு எவ்வளவு தைரியம்? நீ உன் உயிரை விட்டாலும் பரவாயில்ல, அனுஷ்கா உன்னை எப்பவும் நம்ப மாட்டா. அனன்யா, உன் மாமா கிட்ட இப்படிதான் பேசுவியா? அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? மை ஃபுட் இன்னொரு அறை வேணும்னா கொடுக்குறேன். டோன்ட் பி சோ ரூட் அக்கா. மாமா இத்தனை வருஷம் ஜெயில இருந்திருக்காரு. அவரு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. அவரோட கோபம் நியாயமானதுதான். ப்ளீஸ். அவர் உனக்கு என்ன பண்ணாருன்னு மறந்துட்டியா? அவரால நாமளும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம், எவ்வளவோ அவமானங்களையும் சகிச்சுக்கிட்டோம். அவர் மன்னிப்புக்கோ இல்ல கருணைக்கோ தகுதியானவரே கிடையாது. போதும், நிறுத்துங்க. இன்னைக்கு அனுஷ்கா கிறிஷ ஸ்பெஷலா இன்வைட் பண்ணிருக்கா. அதனால யாரும் பழச பத்தி பேசக்கூடாது. அப்புறம் நீ இந்த தடவை அனுஷ்காவை ஏமாத்திடாத. அவ என்ன ஸ்பெஷல் இன்வைட் பண்ணிருக்காளா? நான் ஜெயில சாகுற நிலைமையில இருந்தப்ப அனுஷ்கா எங்க போயிருந்தா? இன்னைக்கு ஏன் அவ என்ன கூட்டிட்டு போக வரல? மாமா, விஷயம் என்னன்னா, திடீர்னு இந்த வீட்ல ஒரே நெகட்டிவிட்டி அதிகமாயிடுச்சு. அதான் அதை ஓட ஓட விரட்டிக்கிட்டு இருந்தேன். இனிமே இந்த வீட்ல அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் இருக்காது. கிறிஷ் ஜெயில இருந்து வேணா திரும்பி வந்திருக்கலாம். சொத்துல அவனுக்கு ஒரு பங்கும் கிடைக்க நான் விடவே மாட்டேன். இந்த தடவை அவனை ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டேன். நேரா பரலோகத்துக்கே அனுப்பிடுவேன். சில விஷயங்களை விட்டுட்டு போனாலும் 3 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த ரூம் அப்படியே தான் இருக்கு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் உன்னை மிஸ் பண்றேன் அனுஷ்கா. காதலிச்சு கல்யாணம் பண்ணதா நான் பண்ண பெரிய தப்பு அனுஷ்கா. நீ நிஜமாவே என்ன காதலிச்சிருந்தா நீ இப்படி பண்ணிருக்க மாட்ட அனுஷ்கா. நீ எப்பவுமே சம்மதிச்சிருக்க மாட்ட. நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்போ போட்ட ட்ரெஸ் நீ இன்னும் பத்திரமா வச்சிருக்க. ஆனா நீ என்ன உன் வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்சிட்ட அனுஷ்கா. இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும் அனுஷ்கா. நீ சொல்லித்தான் ஆகணும். அம்மா, கிறிஷ் வந்துட்டாரா? மாப்பிள வந்துட்டாரு. அவரு ரூம்ல தான் இருக்காரு. கிறிஷ், எங்க இருக்கீங்க? கிறிஷ், கிறிஷ் எங்க இருக்கீங்க? மாமா, உங்களுக்கு என்ன காது கேட்கலையா? நான் பேசுறது கேட்கலையா? அனுஷ்கா அக்கா வந்துட்டாங்க. இன்னைக்கும் நீங்க அனுஷ்காவை அவமானப்படுத்தினா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். கீழே வாங்க. வந்துட்டாரு.
அனுஷ்கா மேடம் எப்படி இருக்கீங்க? அனுஷ்கா மேடமா? நமக்குள்ள இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எப்படி வந்தது கிரிஷ்? இதுக்கெல்லாம் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் நமக்குள்ள இருக்கிற தூரமும் அதிகமாயிருச்சு. அடேங்கப்பா, உங்களோட சொந்த கால்ல நீங்களே கோடாரியாலே அடிச்சுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டில அனுஷ்கா அக்கா கிட்ட இப்படி பேசினதுக்கு அப்புறம் ஜிண்டால் குடும்பத்துல உங்களுக்கு இடமே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் எல்லா சொத்தும், கம்பெனியோட எல்லா ஷேர்ஸும் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். அனுஷ்கா அக்கா முன்னாடி இப்படி திமிர காட்ட உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? போதும் போதும். என்ன பண்ற? அக்கா, இந்த திமிரு பிடிச்சவனுக்காக நீங்க 3 வருஷமா காத்துட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப இவன் உங்ககிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறான். இதை என்னால சகிச்சுக்க முடியாது. பொறுத்தது போதும். நீதான் என் உயிர் அனுஷ்கா. நான் போதும்னு சொல்லிட்டேன்ல. நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். சாப்பிடலாம் வாங்க, எனக்கு பசிக்குது. அவங்க பண்ண ஜோக்க மனசுல வச்சுக்காதீங்க. அவங்க சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதை விடுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஃப்ரூட் சாப்பிடணும். ஏய், நிறுத்து நிறுத்து நிறுத்து. நாயால நெய்ய ஜீரணிக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? கிரிஷ், ஒழுங்கா சாப்பிடு. இதையெல்லாம் உனக்காக தான் நான் செஞ்சேன். நீ ரொம்ப வீக் ஆயிட்ட. இதெல்லாம் என்னோட தப்புதான். நான் தான் கவனமா இருந்திருக்கணும். ஆனா இப்ப ஒழுங்கா சாப்பிடு. ஃப்ரூட்ஸ் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். அம்மா, எல்லா பழியையும் உங்க மேல போட்டுக்கிறத நிறுத்துங்க. இது உங்களோட தப்பு கிடையாது. இது மாமாவோட தப்பு தான். மாமா மட்டும் அன்னைக்கு அப்படி பண்ணாம இருந்திருந்தா. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, இன்னைக்கு ஜிண்டால் குடும்பத்துக்கு ஒரு பெரிய நாள். பழச பேசி யாரு முடியும் ஸ்பாயில் பண்ணாதீங்க. லெட்ஸ் சியர்ஸ். Cheers! எல்லாரும் மறந்துடலான்னு எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க. ஆனா கடந்த 3 வருஷமா நான் அனுபவிச்சதை என்னால மறக்க முடியாது. நீங்க எனக்கு பண்ணினதை என்னால எப்பவுமே மறக்க முடியாது, மன்னிக்கவும் முடியாது. ஐ நோ மாமா, அந்த 3 வருஷத்தோட பாரம் இன்னும் உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். அதான் எல்லார் முன்னாடியும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். ஐ எம் சாரி மாமா. மாமா, இந்த பாட்டில பாத்திருக்கீங்களா? இதோட விலை 3 கோடி. உங்கள மாதிரி ஆளால இதை ஸ்மெல் பண்ணி கூட பார்க்க முடியாது. இந்தாங்க உங்களோட 3 கோடி பாட்டில். மாமா, டு த நியூ பிகினிங்ஸ். ஐ எம் சாரி மாமா. எல்லாம் ஏன் தப்புதான்னு எனக்கு தெரியும். அதான் இன்னைக்கு ஜிண்டால் குடும்பத்தோட இந்த முக்கியமான நாள்ல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். ஐ எம் ரியலி சாரி மாமா. அனுஷ்கா அக்கா ஏற்கனவே ரொம்ப கவலையில இருக்கா. நாம அவளை இனிமே தொந்தரவு செய்யக்கூடாது, சரியா? ப்ளீஸ். என்னோட சந்தேகம் சரிதான். நீங்க எல்லாரும் என்ன இந்த டின்னருக்கு கூப்பிட்டதே என்ன மறுபடியும் அசிங்கப்படுத்துறதுக்காக தான். ஆனா நான் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க எல்லாரையும் மன்னிச்சிடுவேன் நீங்க நினைச்சா அது உங்களோட பெரிய தப்பு கணக்கு. ஏன்னா என்னால எதையும் மறக்க முடியாது. உங்கள யாரையுமே என்னால மன்னிக்கவும் முடியாது. உனக்கு என்ன அவ்வளோ திமிரு? ஜிண்டால் குடும்பத்தை அவமானப்படுத்துறது உனக்கு பழகி போச்சு. உனக்கு அவ்வளோ கேவலமான மனசு. அனன்யா ப்ளீஸ் விட்டுடு. மாமா மேல எந்த தப்பும் இல்ல.
இட்ஸ் ஆல் மை ஃபால்ட். இரு ஷனாயா, இன்னைக்கு நீ என்ன தடுக்காத, நான் பேசியே தீருவேன். சொல்ல போனா மாமா, உங்களோட இந்த கேவலமான வேலையால ஷனாயா தான் ரொம்பவே அவமானப்பட்டிருக்கா. அப்படி இருந்தும் அவ உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறா. எங்க ஃபீலிங்ஸுக்கு உங்ககிட்ட மதிப்பு இல்லைன்னா இங்க இருந்து எழுந்து போயிட்டே இருங்க. கிரிஷ், என் மேல உனக்கு கொஞ்சமாவது மரியாதை இருந்தா இத குடி. அனுஷ்கா அக்கா, ப்ளீஸ் எனக்காக சண்டை போடாதீங்க. இட்ஸ் ஓகே. மாமாவுக்கு என் கையால குடிக்க இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல. கடைசியில தப்பு பண்ணது நான் தானே. இது முதலாளியோட இஷ்டம். எல்லாம் உங்க இஷ்டப்படியே மேடம். சந்தோஷமா மேடம்? ஒயினை குடிச்சதுக்கு அப்புறம் எங்களோட பிளானை நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக்கிட்டீங்க. நீங்க மறுபடியும் எங்களோட வலையில விழுந்துட்டீங்க. அண்ட் நவ் யூ ஆர் finished. இப்ப கிரிஷ் ட்ரிங்க்ஸ் குடிச்சாச்சு. இதோட விஷயம் முடிஞ்சது. குடும்பத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கதான் செய்யும். இப்ப எல்லாரும் இதை மறந்துடுங்க. கிரிஷ், 3 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட தப்ப திருத்திக்க உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தோம் இல்லையா? உன்னை சிங்கப்பூர்ல ஒரு பிரான்ச்சோட ஹெட்டா அனுப்பி வச்சோம். நீ அந்த பிரான்ச்சோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக்க ஒவ்வொரு வருஷமும் எனக்கு இமெயில் அனுப்புன. நானும் அதை செஞ்சேன். அந்த கம்பெனி இப்ப லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. இதுக்கு உன்கிட்ட ஏதாவது பதில் இருக்கா? அனுஷ்காவுக்கு நிஜமாவே தெரியாதா நான் 3 வருஷமா சிங்கப்பூர்ல இல்ல, ஜெயில இருந்தேன்னு? அப்போ முதல்ல என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும், அப்புறம் சிங்கப்பூர்ல இருக்கான்னு ஒரு பொய் கதையை கட்டணும். இதெல்லாம் இவங்களோட பிளான்ல ஒண்ணா? இதெல்லாம் உன்னோட வேலையா? ஆமா, நான் என்ன பண்ணியிருந்தாலும் அது அனுஷ்காவுக்காக தான் பண்ணேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ கிறிஷை விட்டு எவ்வளவு காலம் தள்ளி இருந்தா. ஆனாலும் அவ மேல வச்சிருந்த காதல் அவளுக்கு கொஞ்சம் கூட குறையல. ஆனா அந்த கிறிஷ், அவன் அவளுக்கு தகுதியே இல்லாதவன். அதனாலதான் நான் அக்கா கிட்ட போய் சொன்னேன். கிறிஷ் சிங்கப்பூர்ல இல்ல, ஜெயில இருக்கிற ரகசியத்தை அவங்க கிட்ட இருந்து மறைச்சேன். அப்படியே அந்த சிங்கப்பூர் கம்பெனியையும் நஷ்டத்துல காமிச்சேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், இந்த உருப்படாதவங்க அங்க இருந்திருந்தா அந்த கம்பெனியை வச்சு இவனால ஒன்னும் பண்ணிருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு வேஸ்டானவனுக்கு நம்ம கம்பெனியோட 1% கூட போய் சேரக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அது நல்ல ஐடியா தான். ஆனா அப்படின்னா பாவம் கிறிஷ் மாட்டிக்கிட்டான். அவன் என்ன அவ்வளவு அப்பாவியா? அவனுக்கு இன்னும் அதிகமா கிடைச்சிருந்தா அவன் அடங்கி போயிருப்பான். நான் என்ன பண்ணி இருந்தாலும் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான் பண்ணேன். அதுவும் இல்லாம அனுஷ்கா அக்காவுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். எனக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அனுஷ்கா. கடந்த 3 வருஷமா நான் சிங்கப்பூர்ல இல்ல, ஜெயில தான் இருந்தேன். ஜெயிலையா? நம்ம புருஷன் பொண்டாட்டி இன்பம் துன்பம் எல்லாத்தையும் ஒன்னா பகிர்ந்துக்கிறவங்க. ஆனா உனக்கு எதுவுமே தெரியல. சொல்லு அனுஷ்கா, எல்லா உண்மையும் தெரிஞ்சு நீ எனக்கு ஏன் இப்படி பண்ணின? ஏன்? நான் அங்க மூச்சு விட கூட முடியாம தவிச்சிட்டு இருந்தேன். ஆனா உனக்கு என்னடானா சிங்கப்பூர் கம்பெனி மேலதான் குறியா இருந்துச்சு. வேற எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியல. நீ ஜெயில தான் இருந்தியா? இந்த தேவையில்லாத பேச்சை இதோட நிறுத்திக்கோங்க மாமா. நீங்க பண்ணின தப்ப திருத்திக்க நாங்க உங்களுக்கு எத்தனையோ வாய்ப்பு கொடுத்தோம். ஆனா எங்க மேலேயே பழி போடுறீங்க. வெட்கமே இல்லாம பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் சிங்கப்பூர்ல இருந்து எங்க அக்காவுக்கு மெயில் அனுப்பிட்டு இருந்தேனா? அந்த மெயில்லாம் எதுக்காக அனுப்ப பிரச்சனை? உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்லாவே தெரியும். நிறுத்துங்க மாமா. ஜெயில் மேட்டரா இருந்தாலும் சரி, கம்பெனியை ரன் பண்ண கூடாதுங்கிறதுக்காக நீங்க ஏதோ ஒரு சாக்கு தேடுறீங்க. எக்ஸாக்ட்லி. எங்க அக்காவை எமோஷனலா பிளாக்மெயில் பண்றீங்க. நிஜமாவே உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா? விடு அனன்யா. இத நான் எப்படிமா விடுறது? நீயே பார்த்தல்ல அவங்க அக்காவை எவ்வளவு எமோஷனலா பிளாக்மெயில் பண்றாங்கன்னு. உன் கண்ணுக்கு தெரியலையா? இவருக்கு ஏன் மேலயோ இல்ல அனுஷ்கா மேலயோ எந்த அக்கறையும் கிடையாது. மருமகனே, அனன்யா பேசுனத தப்பா எடுத்துக்காதீங்க. அவளுக்கு அவ அக்கா மேல அவ்வளோ பாசம். உங்களுக்கே தெரியும் உங்க 2 பேருக்கும் நடுவுல பெரிய கேப் விழுந்துருச்சுன்னு. ஆனா உங்களோட ஆட்டிடியூடும் சரியில்லை. தப்பு உங்க பக்கமும் இருக்கு. அதனால நீங்க பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். நீங்க சொல்றது சரிதான். தப்பு ஏன் மேலதான். என் வாழ்க்கையோட ஆகப்பெரிய சாதனை அனுஷ்காவை கைப்பிடிச்சதான்னு நினைச்சேன். ஆனா அது வெறும் ஒரு அழகான கனவுன்னு இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. அதை விட பெரிய தப்பு என்னன்னா
அந்த கனவை நிஜம் நான் நம்பினதான். அதுதான் நான் பண்ணின தப்பு. உன்னோட தப்பையே நினைச்சிட்டு வாழ்நாள் முழுக்க இப்படியேவா இருக்க போற? அனுஷ்கா, இந்த 3 வருஷத்துல நான் எல்லாத்தையும் எழுதிட்டேன். உன் மேல வச்சிருந்த காதலையும் சேர்த்து தான் எழுதிட்டேன். அப்புறம் நான் எங்க தேங்கி நிக்கிறேன்? நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் அனுஷ்கா. சரி, ஓகே. நீ திரும்பவும் இந்த குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு நான் நினைச்சேன். சிங்கப்பூர்ல நஷ்டம் வந்தாலும் உனக்காக ஒரு முடிவை எடுக்கணும்னு தான் நான் பார்த்தேன். ஆனா நீ உன்னோட பிடிவாதத்திலேயே குறியா இருக்கிற மாதிரி தெரியுது. உன்னோட இந்த பிடிவாதம் எல்லாத்தையும் அழிச்சிடும். அந்த அழிவுல நான் உனக்கு துணையா இருக்கணும்னு ஆசைப்படுறியா? ஆனா நீ என்னை எப்பவோ கைவிட்டுட்ட அனுஷ்கா. நம்ம காதலும் போயிடுச்சு. நம்ம கல்யாணத்தையும் நீ மறந்துட்ட. எனக்கு இருக்கிற ஒரே வருத்தம் என்னன்னா, எனக்குள்ள இருக்கிற அந்த டிவைஸோட ரிமோட் மட்டும் இன்னும் உன்கிட்ட தான் இருக்கு. அனுஷ்கா, இந்த விஷயத்த கொஞ்சம் அன்பா பேசி தீக்க பாரு. என்ன இருந்தாலும் நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே? இல்ல மம்மி, நான் கிறிஷ ரொம்ப நம்பினேன். அவன் தெரிந்ததுக்காக 3 வருஷம் டைம் கொடுத்தேன். ஆனா இனிமே முடியாது. தேங்க்யூ அனுஷ்கா மேடம். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, என்ன நம்பினீங்க. ஆனா உங்க நம்பிக்கைக்கு தகுதியானவனா நான் இல்லாம போயிட்டேன் போல. நான் ஒரு தோத்து போனவன் ஆயிட்டேன். நான் உனக்கு தகுதியானவனும் இல்ல, உன் கம்பெனியை நிர்வகிக்கிற அளவுக்கு தகுதியானவனும் இல்ல. நான் ஒரு ஃபெயிலியர். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கிறிஷ், இதுக்கும் நீ ஏன் மேலதான் பழி போடுறியா? நீ என்ன சொல்ல வர? அட கார்த்திக், மாமாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. பாரு, மாமா ரொம்ப குடிச்சிருக்காரு. அவரை வாஷ்ரூம்க்கு கூட்டிட்டு போப்பா. ஷூர். ஒருவேளை மாமாவுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கலாம். மாமா, வாங்க வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அடடா மாமா, எங்க போறீங்க? இது என்ன மாதிரியான பிஹேவியர் கிரிஷ்? திடீர்னு எனக்கு என்னாச்சு? ஏன் இந்த வலி ஆரம்பிச்சது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்ன மாதிரியான அநாகரிகமான நடத்த? ஓ மாமா, நீங்க 3 வருஷமா அங்கேயே தான் இருந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அறிவில்லை உங்களுக்கு? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சதாலதான். மாமா, உங்களுக்கு ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சிருக்கு. ஆக்சுவலி கார்த்திக் அந்த ட்ரிங்க்ஸ்ல ஒரு ட்ரக் கலந்துட்டான். அது உங்களோட கட்டுப்பாட்டிலேயே இருக்க விடாது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியாது. போய் தொலைங்க. உங்களுக்கு என்னதான் வேணும்? முதல்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கம்பெனியை விட்டு வெளியே அனுப்புனீங்க. அப்புறம் 3 வருஷமா என்ன ஜெயில கஷ்டப்பட வச்சீங்க. என் மேல திருட்டு பழி போட்டீங்க. இப்ப இந்த ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்து கொடுத்து என்ன வதைக்கிறீங்க. என்னதான் வேணும் உங்களுக்கு? மாமா, இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். அனுஷ்கா சொல்றபடி பார்த்தா நீங்க தான் நம்ம கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ்ல ஒருத்தர். அதனால இப்ப நம்ம கம்பெனி டாப் 5ல இருக்கு. லாபம் கொட்டுது, பில்லியன் கணக்குல லாபம். ஆனா அந்த லாபத்தை நாங்க உங்களுக்கும் ஷேர் பண்ணி ஆகணும். அதுல எங்களுக்கு இஷ்டம் இல்ல. சோ யூ நோ. அனுஷ்கா, உனக்காக நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணேன். ஆனா அதுக்கு கைமாற அசிங்கம் மட்டும் தான் கிடைச்சது. உன்னோட இந்த கேவலமான குடும்பத்தோட நிஜமுக்கு உனக்கு தெரிஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அக்கா, அக்கா காப்பாத்து ப்ளீஸ். மாமா, மாமா ப்ளீஸ் விடுங்க. மாமா, அக்கா. கிரிஷ், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீ என் மருமகன்னு நினைச்சு பார்க்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. அக்கா, இனிமே யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல. இவரை என்னால மாமான்னு கூப்பிடவே முடியாது. நீ இப்பவே இவரை டிவோர்ஸ் பண்ணு. ஷனையாவுக்கு என்ன நிலைமை ஆயிருக்குன்னு கண்ணுக்கு தெரியலையா? ஆமாக்கா, இப்பவாவது இவனோட நிஜ முகத்தை தெரிஞ்சுக்கோ. இவன் ரொம்ப சீப்பான கேவலமான சுயநலவாதி. இவன் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு உன்னோட புது வாழ்க்கையை நிம்மதியா ஆரம்பி. அப்போ இதுதான் உங்க எல்லாருடைய பிளானா? என்ன அனுஷ்காவோட வாழ்க்கையை விட்டு வெளியே தூக்கி எறியணும். அதுக்காக என்னோட வாழ்க்கையை நீங்க சீரழிச்சிட்டீங்க. ஒருவேளை அனுஷ்காவும் இதையே தான் விரும்புறானா? சரி, அப்படியே ஆகட்டும். நான் இந்த இடத்த விட்டு எப்பவுமே வராத மாதிரி தூரமா போயிடுறேன்.
அடுத்து நடக்கப் போவது என்ன? கணவனை காப்பாற்றுவாளா அனுஷ்கா? எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும் சிப்பிலிருந்து தப்பிப்பானா கிரிஷ்? மொத்த குடும்பமும் சேர்ந்து செய்த சதி அனுஷ்காவுக்கு தெரிய வருமா? உண்மை தெரிந்தால் குடும்பத்தில் நடக்கப் போகும் விபரீதம் என்ன? இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.